பேபி ஃபுட் சீரீஸில் ஒரு 6 months பேபி கொடுக்குற ஒரு சூப்பரான ஒரு பியூரி பார்க்க போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு. கிழங்குலேயே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஸ்வீட்டான கிழங்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு. பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ஒரு 6 மாத குழந்தைக்கு எப்படி ஒரு பியூரியாக பண்ணி கொடுக்கலாங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நாங்க வீடியோ பண்ணுறோம். இந்த பியூரி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். இதில் தான் கிழங்கு நம்ம வேக வைக்க போகிறோம். இதுக்கு இந்த கிழங்கு ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 2 to 3 inches லென்த் இருக்கிறது போதும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவி எடுத்துகிட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஆவியில் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டீமர்லேயும் நீங்கள் வேக வைக்கலாம், இல்லை இட்லி தட்டு அப்படின்னாலும் கூட இட்லி தட்டுலேயும் வச்சு நீங்கள் வேக வைக்கலாம். டைரெக்டாக தண்ணியில் போட்டு வேக வச்சிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு போயிடும், சலசலன்னு ஆயிரும். அதனால் தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டீமரில் போட்டு ஆவியில் வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு நல்ல சாஃப்டான கிழங்கு வெந்து வந்துடும். இது நல்ல ஸ்வீட்டான கிழங்கு. ஸோ குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அப்படியே நம்ம இதை அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். நல்லா டைட்டாக இந்த மாதிரி நைஸாகவும் அரைச்சி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கிறதுனால நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹெல்த்தி ஐ சைட்டுக்கும் ஸ்கின்னுக்கும் நல்லாயிருக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ அதனால இந்த மாதிரி கிழங்கெல்லாம் கூட நம்ம 6 மாதத்துக்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இதில் ஃபார்முலா மில்க் ஒரு 2 to 3 tablespoons கன்சிஸ்டன்சி, ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்காக நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஃபார்முலா மில்க்குங்கிறது குழந்தைகளுக்கு கொடுக்குற பால் பவுடர்லேருந்து செய்கிற பால். இல்லைனா மதர்ஸ் மில்க்கும் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பசும்பால் இதுக்கு வேண்டாம். இந்த மதர்ஸ் மில்க் இல்லைனா ஃபார்முலா மில்க் எது வேணாலும் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நேச்சுரல் ஸ்வீட்னஸோட எல்லா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் 6 மாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.